ஆனால் இன்றைக்கு நீதித்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு அதுபோன்று சிறுபான்மை சமூக மக்களை புண்படுத்துகின்ற விதத்தில் போய் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி முறை செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன என்று சொன்னால், ஜாதி மத பிரிவினைக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்கள் அரசமைப்பு சட்டத்தை குறித்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான் அப்படி செயல்படுகிறார். வணக்கம். அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நிறைய பேர் அதில் ரொம்ப ஆர்வமாக அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட விரும்பாங்க. நேற்றுக்கு நான் ஒரு மாவட்டத்தில் இது பற்றி பேசுவதற்கு சென்றிருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் அதுக்கு முன்னால் பேசக்கு ஆசைப்பட்டார். அவர் சொன்னார், இதுவரையிலும் அரசமைப்பு சட்டம் நம்மை பாதுகாக்கும் என்று நான் நம்பியிருந்தோம். கடந்த சில ஆண்டுகளாக நடைபெறுகின்ற சூழ்நிலைகள், சம்பவங்களை பார்க்கின்ற நேரத்தில் அரசமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மைன்னு சொன்னார். அப்போ இந்த இடத்திலிருந்து தான் எங்களுடைய கேள்வியே எழும்புகிறது. இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களும் சமமாக ஒரு சம நீதியோடு ஒரு சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துவது தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான விளிமியங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஆனால் அது இன்றைக்கு தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லுவோம். மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு, ஒன்றிய அரசுக்கு மாநிலங்களுக்குடைய உறவு, அங்கிருந்து அவர்கள் செயல்படுகின்ற பல்வேறு இந்த ஜனநாயக விளிம்பியங்களுக்கு மாறாக ஒரு வலுவான ஒன்றியம் என்று சொல்லுகின்ற வார்த்தையோடு மாநிலங்களுடைய உரிமைகளை குறைக்கக்கூடிய ஒரு சூழல், நிதி ஆதாரங்கள் பகிர்வில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்ற சம்பவங்கள், இன்றைக்கு வட மாநிலங்களில் எப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய நீதித்துறை. ஆனால் இன்றைக்கு நீதித்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்கின்ற நேரத்தில் இளைஞர்களை, அதுபோன்று சிறுபான்மை சமூக மக்களை புண்படுத்துகின்ற விதத்தில் கருத்துக்கள் பதிவு செய்வது போன்றவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோன்று மதமாறிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்றவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற இடஒதுக்கீடு போன்றவற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சவால்கள், இது எல்லாம் தான் இன்றைக்கு நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் விளிமியங்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லக்கூடிய காரியங்கள். எனவே இதை மீண்டும் நாம் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடு 21ஆம் தேதி நந்தனத்தில் UMCA திடலில் ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். இதில் ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி செல்லமேஸ்வர் அவர்களும், நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நடிகர் மற்றும் ஒரு சமூக செயல்பாட்டாளர் பிரகாஷ் ராஜ் அவர்களும், அதுபோன்று தி ஒயர் என்கின்ற பத்திரிகையினுடைய ஃபவுண்டர் சித்தார்த் வரதராஜ் போன்றவர்களும், இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சமூக சமய தலைவர்களும் இங்கு இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள். மக்கள் பெருந்திரளாக வர வேண்டும் என்று எங்களுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம். அரசமைப்பு சட்டத்தின் விளிமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட மக்கள் இன்றைக்கி இதில் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இப்போ இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு துவக்க மாநாடுன்னு வச்சுக்கிடுவோம், முதல் மாநாடு. இந்த மாநாட்டில் ஒரு சில கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஒன்றிய அரசின், மாநில அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கும், முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூக அமைப்பில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த அரசமைப்பு சட்டம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கக்கூடிய உரிமைகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய மைய நோக்கம். ஏன்னா இன்றைக்கி பல்வேறு வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள், சகோதரத்தன்மைக்கு எதிராக ஈடுபடுகின்றவர்கள், ஜாதி மத பிரிவினைக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் அரசமைப்பு சட்டத்தை குறித்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான் அப்படி செயல்படுகிறார்கள். இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி முறை செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன என்று சொன்னால், அரசமைப்பு சட்டம் குறித்து பாடத்திட்டங்களில் சேர்க்காது தான். அதை சொல்லி கொடுத்துருக்கணும். அதில் முகவரையிலேயே தெளிவாக இருக்குது, சமத்துவம், இங்கே ஜாதி வேறுபாடு கிடையாது, அல்லது வர்க்க சமூகம் கிடையாது, எல்லோரும் சமம் என்கிற தத்துவம் அங்கே இருக்குது. அதுபோன்று சம நீதி, எல்லாரும் நீதிக்கு முன்பாக சமம் என்கின்ற கருத்து அங்கே இருக்கிறது.
மத உரிமைகள், அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வழிபாட்டு உரிமை, அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமையில் அது வந்துடுது, அது அவங்களுக்கு இருக்கிறது. அதுபோன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொட்டஸ்ட்டு, மாணவர்கள் போராட உரிமை இருக்குன்னா இருக்குது, அதுக்கு வந்து மாற்றுக்கிறதே இடம் இல்லை. எதிர்கருத்து சொல்ல உரிமை இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. அதே போன்று சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், வாழ்வாதாரத்திற்கான உரிமை, கல்விக்கான உரிமை, இதெல்லாம் உரிமைகளே இருக்குது. ஸோ இந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்ற நேரத்தில், பறிக்கப்படுகின்ற நேரத்தில் அதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. எனவே இந்த உரிமைகள் பற்றி நாம் தெரிந்திருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். எனவே தான் நாங்கள் இந்த உரிமைகளை பற்றி மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும், அரசாங்கத்துக்கிட்ட இதெல்லாம் எங்களுடைய உரிமை என்பதை எடுத்து கூறவும் தான் இந்த மாநாட்டை நாங்கள் மிக சிறப்பாக நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம்.